ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ் லாட். எப்பவுமே நாட் ஒன்லி இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மாத்திரம் இல்லை, எப்பவுமே கவலை கஷ்டமே இல்லாம நீங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோ. சிஸ்டர் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாலே கவலை கஷ்டம்லாம் இல்லாம ஜாலியா சந்தோஷமா என்ன மாதிரி ஹாப்பியா இருப்பீங்க. எனக்கும் கவலை கஷ்டம் வரும். ஆனா நான் எப்பவுமே இந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில சஸ்டெயின் பண்ணிக்கிட்டேன், நிலைநிறுத்திக்கிட்டேன். அதனால எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் வரணும். சீக்கிரமா சொல்றா, எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி சாவரண்டா அப்படின்னீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறேன். நான் வார்த்தை கொள்ள போறேன், நான் பேசி கொள்ள போயிருப்பல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகள். இந்த வார்த்தையை நேற்று தினத்துல நான் பேச பிரசங்கம் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு என்ன ஆண்டவரே, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலாம் வானத்தை நாடணுமா? வானத்தையும் பூமியும் படைத்த எண்ணெய் நாடுங்கள் அப்படின்றார். ஓகே, உங்களுக்காக உங்க தேவைகள் எல்லாம் முன்னாடியே படிச்சுட்டு உங்களை படிச்சு உங்களை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நீங்க என்ன நாடுங்க, உங்களுக்கு இன்னது தேவைன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும். அது சொல்லிட்டார். அதனால தான் இந்த பூமியில் இருக்கிற காரங்க வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, அது கிடைக்கல, இது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி உலக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை ஏற்ற முடியாது, இறக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பிரதர். சரி, தெளிவாக சொல்லுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அப்பப்போ மறந்து போயிடுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா வேதத்தை வார்த்தையை படிச்சு உங்களுக்குள்ள வைக்கணும். அதான் பூமியில் உள்ள அல்ல அல்ல, மேலானவைகள், மேலான காரியங்கள் வேதத்துக்குள்ள இருக்கு. நிறைய மறைப்பொருள்கள் இருக்கு. பற்றி கொள்ளுங்க, ஃபில் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. திரும்பி சொல்ற சந்தோஷமா இருங்க வார்த்தை சொல்லி நான் நிறைய பெரிய பெரிய சத்தியங்கள்லாம் எடுத்து ப்ரீச் பண்றதே இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் தான். உனக்கு இந்த தேவை எனக்கு தெரியும், ஏற்ற நேரத்தில் கொடுக்குறேன், அதினத்தின் காலத்துக்கு அதினத்தின் பாடுகள் போதும். ஏகப்பட்ட வசனங்களை இறக்கலாங்க. ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? ஏன் மறந்து போயிடுது? ஏன் நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டு அந்த டைம்ல ஒரு அம்மையை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க? இல்லை, நீங்க தனியா எடுத்து படிங்க. உங்க தனியா ஒரு உறவு வைங்க, தனியாக ஒரு உறவு வைங்க. ஆண்டுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும். எப்படி இந்த லவ் பண்ணுறவங்க சுற்றி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாம் தூக்கி போட்டு வாங்க, ஆண்டவரோட ஒரு உறவு வைங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். கவலை கண்ணீர் இல்லைன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேட வேண்டியது என்ன தேவையானவங்க பாதத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். கூட்டி ஜெபம் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, இவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன், எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. அநேக முறை கவலை கஷ்டத்தை நான் பட்டிருக்கேன். தம்பி, ஏன் கவலைப்படுறீங்க? இங்கே இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே எரிஞ்சு போயிடும். நீங்கள் ஏன் கூட வந்து வாழ போகிறீங்க? எதுக்கு அங்கே செட்டில்மெண்ட் சேர்த்து வைக்காமல் இங்கே செட்டில்மெண்ட் சேர்த்து வைக்கிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உலகத்துக்காக நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க, எனக்கான வேலையை பாருங்கள், என்னை தேடுங்க, உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஆண்டவரே, இன்னி வரைக்கும் எந்தெந்த தேவைகளை தேடி அலைஞ்சிருக்காங்க எனக்கு தெரியாது. இந்த பிரதர், இந்த சிஸ்டர், உங்களுடைய பிரசனமாக அந்த தேவைகளை சந்திக்கப்பட்டுட்டோம். அவர்களை பூரணமாய் பத்திரமாய் பாதுகாத்துக்கலாம். கவலைகளை நீக்குங்க, பலப்படுத்துங்க, கவலை எடுத்துங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நட அவங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, சகலத்தையும் தாழ்த்தனை வெறுமையாக போகிறது ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் வச்சிருக்காரு. இதை நாடாதீங்க, அதை நாடுங்க, அவரை நாடுங்க. லவ் யூ, காட் பிளஸ் யூ.